ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. இன்றைக்கி நம்ம ரீசனிங் கிளாஸில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கிளாஸிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். வகைப்பாடு அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வந்து 4 கொடுத்துருவாங்க. அந்த 4 வந்து ஏதோ ஒரு ஜோடி வந்து மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஜோடி வந்து அதுக்கு பொருந்தாத மாதிரி இருக்கும். ஓகேவா? மாறுபட்ட எண்ணை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏபிசிடியில் கொடுக்கலாம், இல்லாட்டா ஒரு லெட்டர்ஸ் வச்சு வேர்ட்ஸ் வச்சு கொடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடிச்சா அந்த வேர்ட்ஸ் நம்பர்ஸ் கூட ஓகே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் வந்து என்னது வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து நிறைய கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கான நான் வந்து பிடிஎஃப்மே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு அதில் 3 வந்து ரிலேட்டடாக இருக்கும். ஏதாச்சும் ஒன்று வந்து பொருந்தாத மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம வந்து இந்த மாறுபட்ட எண்ணை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து இந்த 4 ஏதோ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இதுக்கு ரிலேட்டடாக இருக்காது. ஓகேவா? இந்த ஜோடியில் அந்த ஒரு ஜோடி மட்டும் பொருந்தாமல் இருக்கும். 81 அப்படிங்கிறது எதை சொல்லுவோம்? 9 ஸ்கொயர் 81ன்னு சொல்லுவோம். 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயர், 16 அப்படிங்கிறது 4 ஸ்கொயர். ஓகே, அதனால் 18 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூமே கிடையாது. ஓகேவா? பாருங்கள், இது எல்லாமே ஒரு ஜோடியாக இருக்குது, ஸ்கொயரோட மதிப்பாக இருக்குது. அப்போ இந்த டி அப்படிங்கிறது மட்டும் பொருந்தாது. அப்போது நீங்கள் குறிக்க வச்சா டி அப்படிங்கிறது வந்து பொருத்தாது. ஆன்சர் வந்து டி. ஓகேவா? மாறுபட்ட எண் வந்து இதில் 18. கிளாஸிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 13, பி வந்து 19, சி வந்து 27, டி வந்து 31 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் எல்லாமே பாருங்கள் ஆட் நம்பராக தான் இருக்குது. இல்லை ஸ்கொயர் வேல்யூ அந்த மாதிரி தெரியல. ஓகே, இந்த சம்மில் எதுவுமே நமக்கு ஸ்கொயர் வேல்யூவாகவும் தெரில. ஸோ வந்து இது எல்லாமே நமக்கு ஆட் நம்பராக தான் இருக்குது. இந்த 13 அப்படிங்கிறது ஒரு பகா எண். ஓகே, நமக்கு ஆட் நம்பராக தான் இருக்குது. அதை வச்சு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. 19 அப்படிங்கிறதும் ஒரு பகா எண் தான். அதேமாரி வந்து நமக்கு 31 அப்படிங்கிறது வந்து பகா எண் தான். ஆனால் 27 அப்படிங்கிறது வந்து நமக்கு பகா எண்ணாக கிடையாது. இது வந்து ஒரு பகு எண். பகா எண் அப்படின்னா என்னது? ஒரு எண் இருக்குன்னா அந்த எண் வந்து 1ஆலையும் தன்னாலையும். இந்த 13 அப்படிங்கிறது 1ஆல் வந்து வகுப்படும். அது போக 13, அதாவது தன்னால் அப்படிங்கிறது 13ஆல் மட்டும்தான் வகுப்படும். இந்த மாதிரி 2 நம்பர் 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்களை நம்ம பகா எண்கள் சொல்லுவோம். ஓகே, ஆனால் இந்த 27 அப்படிங்கிறது 3ஆல் அடிப்போகும், 9ஆல் அடிப்போகும், 27ஆல் அடிப்போகும், 1ஆல் அடிப்போகும். இந்த மாதிரி 2 நம்பரை தவிர ஒரு 4 நம்பர்ஸால் வந்து அடிப்போகும் போச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பகா எண் கிடையாது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 27. ஓகே, இப்போது அடுத்த கொஷின் பாருங்கள். ஓகே, இதில் வந்து எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த ஆப்ஷன் ஏயை பாருங்கள். 4 அப்படிங்கிறது இருக்குது. 4 ஸ்கொயர் வந்து நமக்கு 16. அப்போ 4 க்யூப் வந்து 4 4 16, 16 4 64. ஓகேவா? அப்போ 4 க்யூபோட வேல்யூ வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த 7 பாருங்கள். 7 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 49, 7 க்யூபோட வேல்யூ வந்து 343. ஓகே, இப்போ இதுவும் ரைட்டு தான். அடுத்து 9 க்யூபோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். 9 81, 9 என்ன வரும்? 9 9 8 9 72, 279 வரணும். அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. இருந்தால் லாஸ்ட் உள்ளதே நம்ம செக் பண்ணிடுவோம். 5 க்யூபோட வேல்யூ வந்து 5 25, 25 125. ஓகே, அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இது ஒன்று தான் வந்து இதில் பொருந்தாத மாதிரி இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து சி. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு ஜோடி மட்டும் பொருந்திருக்காது. ஓகேவா? 4வது கொஷின் பாருங்கள். 4,22, 6,42, 8,70, 10,110 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து எப்படி செஞ்சுருக்கலாம்? ஸ்கொயர் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். 4 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? 16 அப்படிங்கிறது வரும். ஸோ 22 வரணும்னா நம்ம 16 கூட எந்த நம்பரை கூட்டினா 6 அப்படிங்கிற நம்பரை வந்து கூட்டினா அப்போ 22. ஓகே, அப்போ இதே ரூலை வந்து அடுத்து இதுக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். சேமாக வந்துச்சுன்னா இந்த ரூல் வந்து கரெக்டாக இருக்கும். 6 ஸ்கொயர் அப்போ 6 36. அது கூட நம்ம என்னது 6 தான் இங்கேயும் கூட்டியிருக்கோம். அப்போ இங்கேயும் 6 தான் வந்து நம்ம கூட்ட போகிறோம். அப்போ இதை கூட்டினா என்னது 42 அப்படிங்கிறது வந்து வருது. ஓகே, அப்போ இதுக்கும் இதேமாதிரி செஞ்சு பார்ப்போம். 8 ஸ்கொயர் அப்படிங்கிறது 8 8 64 ப்ளஸ் 6 வந்து ஆட் பண்ணால் 70 அப்படிங்கிறது வருது. ஓகே, அப்போ இதுவும் கரெக்ட் தான். அப்போ இதையும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். 10 ஸ்கொயர் அப்படிங்கிறது 100 கூட வந்து 6 வந்து கூட்டினா வந்து 106 அப்படிங்கிறது வரணும். ஆனால் நமக்கு 110 வந்திருக்கப்போ இந்த ஒன்று மட்டும் தான் மாறுபட்டு இருக்கு. ஆன்சர் வந்து டி. ஓகேவா? 5வது சம் பாருங்கள். 2200, 2002, 2020, 2022. ஓகே, இது பார்க்க வந்து அதாவது இயர் மாதிரி தெரியுது. ஸோ இயர் அப்படிங்கிறதுனால நம்ம 4ஆல் வந்து இது வந்து டிவைட் ஆகும், இது வந்து டிவைட் ஆகாது, இது வந்து டிவைட் ஆகும், இது வந்து டிவைட் ஆகாது. அப்போ 2 ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்காது. அப்போ இது வந்து இயரில் உள்ளது கிடையாது. ஓகே, அப்போ வேறு எந்த மெத்தடில் வந்து கண்டுபிடிக்கலாம்னா
ஓகே, இந்த 2002 வந்து தனித்தனியாக கூட்டுங்க உங்கள் ஓகேவா. 2200 அப்படிங்கிறது இருக்கா, இது தனித்தனியாக எழுதி கூட்டினா 2 + 2 வந்து எனது 4 அப்படிங்கிறது கிடைக்குது. இதையும் வந்து கூட்டினா 2002 அப்படிங்கிறது வந்து கூட்டினா என்ன கிடைக்கும், 2 + 0 0 போட்டு +2ன்னு போடும், அப்போ 4 அப்படிங்கிறது கிடைச்சிருது. 2020 அப்படிங்கிறது பாருங்கள், இதையும் கூட்டினா 2 + 2 = 4 ஓகேவா. அதாவது 2 + 0 + 2 + 0 இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம். 0 இருக்கிறதுனால நான் வந்து போடாமல் எழுதுகிறேன். இப்போ இந்த 2022 அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி எழுதுவோம், 2 + 0 + 2 + 2 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கிது, 6 அப்படிங்கிறது கிடைக்குது. பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே கூட்டினா 4 அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த 1 மட்டும் கூட்டினா நமக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ மாறுபட்டு இருக்கிறது வந்து இந்த டி தான், 2022. ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள், இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்போம். 6ஆவது சம் பாருங்கள், 139 117 137 91 138 112 136 78. இதில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே 13 13 தான் ஆரம்பிச்சிருக்கு ஓகேவா. அதுலேருந்து 9 அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இதை வந்து நம்ம என்ன டெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கறதுனால ஃபஸ்ட்டு இருக்க 3 நம்பர் இருக்கலாம். 13 எல்லாத்துலேயுமே 13 13 காமனாக இருக்கிறதுனால 13 வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த உள்ள நம்பர் என்னது 9, அதால் வந்து பெருக்கி பார்ப்போம். 13ஐயும் 9ஐயும் பெருக்கணும், 9 27, மீதி 2 இருக்குது, 9 9 11 117, அதாவது இந்த நம்பர் கிடைக்கிது 117. அடுத்தது 13ஐயும் 7ஐயும் வந்து பெருக்கி பார்ப்போம். 3 21, மீதி 2 இருக்குது, ஒரே 7 9 91 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. ஓகே பாருங்கள், 137 பெருக்குனா 91 அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்தது 138 அப்படிங்கிறது வந்து 13ஐயும் 8ஐயும், அடுத்த நம்பர் வந்து என்னது 8, 8ஐயும் பெருக்கி பாருங்கள். 13 8 பெருக்குனா 3 24, மீதி 2 இருக்குது, ஒரு 8 104 ஓகேவா. 104 வந்து கிடைக்குன்னா 112 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம இந்த டியும் வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் ஓகேவா. 136 அப்படிங்கிறதுக்கு 13 6 வந்து பெருக்கணும் ஓகேவா. எல்லாத்துலேயும் காமனாக இதில் 13 இருக்கிறதுனால அதில் அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கூட வந்து நம்ம பெருக்கிறோம். 13 6 பெருக்குனா 3 6 18, மீதி 1 1 6 78 ஓகேவா. 78 ஓகேவாங்க, 78 தான் இருக்குது. ஸோ நமக்கு 78 தான் கிடச்சிருக்கு. அப்போ இது மட்டும் தான் ராங்காக வந்திருக்கு ஓகேவா. 104 வரணும், இது 112 கொடுத்துருக்காங்க. அப்போ மாறுபட்ட எண் அப்படிங்கிறது 138 112 ஓகேவா. சி தான் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த 7வது கொஷின் பாருங்கள், 1 2 3 4 அப்புறம் 3 4 5 6 0 1 2 3 2 4 6 8. இதில் வந்து எது மாறுபட்டது அப்படிங்கிறத கேட்காங்க. பாருங்கள், இதுவும் 4 டிஜிட், இதுவும் 4 டிஜிட், இதுவும் 4 டிஜிட். பட் இது வந்து 4 டிஜிட்டாக இல்லை நமக்கு. இப்போ 1330 அப்படிங்கிறது இருந்தால் இது 4 டிஜிட். இந்த 0 அப்படிங்கிறது வந்து இந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறதுனால இதுக்கு ஒரு மதிப்பே கிடையாது. அப்போ 1 2 3 அப்படிங்கிறது ஒரு 3 டிஜிட் நம்பர் தான். ஸோ இதில் மாறுபட்டிருக்குது அப்படின்னா சி தான் ஓகேவா. ஓகே, அடுத்தது பாருங்கள், இவ்வளோ நேரம் நம்ம வந்து நம்பர்ஸில் வந்து மாறுபட்ட என்னது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து வேர்ட்ஸை வச்சு இதில் வந்து மாறுபட்ட வார்த்தையை வந்து காண்க, மாறுபட்ட வார்த்தையை வந்து தேர்ந்தெடுக்க, மாறுபட்ட வார்த்தையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வரிகுதிரை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அடுத்தது சிங்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அடுத்தது புலி, அதுக்கப்புறமா குதிரை, அட்டகம், அப்புறமா வந்து ஒட்டகச்சிவிங்கி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வரிகுதிரை அப்படிங்கிறது காட்டில் இருக்கும், சிங்கமும் காட்டில் தான் இருக்கும், புலியும் காட்டில் தான் இருக்கும், ஒட்டகச்சிவிங்கி அப்படிங்கிறது காட்டில் தான் இருக்கும். ஆனால் குதிரை அப்படிங்கிறது வந்து வீட்டிலே வளர்க்காங்க ஓகேவா. அப்போ இந்த ஒன்று மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் மாறுபட்ட ஒன்று அப்படிங்கிறது வந்து குதிரை தான் ஓகேவா. மித்தது எதுவுமே நம்ம வீட்டில் வந்து வளர்க்க மாட்டோம் ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த 9வது இதில் வந்து எது மாறுபட்டிருக்குன்னு பாருங்கள். இஞ்சி, வெங்காயம், பீட்ரூட், கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இஞ்சி அப்படிங்கிறது வந்து இது எல்லாமே ஒரு வெஜிடபிள்ஸாக தான் இருக்குது, வெஜிடபிள்ஸ் அப்புறமா வந்துருக்குமே. இஞ்சி அப்படிங்கிறது வந்து பாருங்கள், இஞ்சி எதுலேருந்து கிடைக்கும், வேர் வைக்கவா ஓகேவா, மண்ணுக்கு அடியிலேருந்து கிடைக்கக்கூடியது, வேர்லேருந்து இருக்கும். வெங்காயம் அப்படிங்கிறது பாருங்கள், மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும், வேரில் தான் இருக்கும். பீட்ரூட்டும் பாருங்கள், மண்ணுக்கு அடியிலேருந்து எடுக்கக்கூடியது தான். கொத்தமல்லி அப்படிங்கிறது பாருங்கள், அது இலைத்தலை ஓகேவா, மேலே இருந்து கிடைக்கும். இது உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது வேரில் தான் கிடைக்கும், மண்ணுக்கு அடியில் தான் கிடைக்கும் ஓகேவா. அப்போ இதில் டிஃப்ரெண்டானது கொத்தமல்லி மட்டும்தான். அப்போ ஆன்சர் வந்து டி ஓகேவா. இப்போ ஒரு 5 கொடுத்துருந்தாங்கன்னா அதில் மாறுபட்டது எது அப்படிங்கிறத இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, கிளி, வௌவால், காகம், குருவி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கிளி அப்படிங்கிறது ஒரு பறவை, வௌவால் அப்படிங்கிறது ஒரு பறவை, காகம் பறவை தான், குருவி பறவை தான். ஆனால் வௌவால் அப்படிங்கிறது ஒரு பாலூட்டி ஓகேவா. மித்தது எதுவுமே பாலூட்டி கிடையாது, மித்தது எல்லாமே ஒரு பறவைகள், பறவை இனத்தை சேர்ந்தது ஓகேவா. இதுதான் ஆன்சர். நீங்கள் இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடிச்சு அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா, என்னென்ன அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது பாருங்கள், இதில் இவ்வளோ நேரம் நம்ம வந்து வார்த்தைகள் வந்து பார்த்தோமா. இப்போ வந்து ஏபிசிடியில் வந்து எது மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இதில் பாருங்கள், EIUX அப்படிங்கிறது இருக்குது.
நம்ம இதில் வந்து இது வந்து பாருங்கள், நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்தும் பார்க்கலாம், இல்லாட்ட நார்மலாகவே பார்க்கும்போதுல பாருங்கள் AEIOU இந்த 5 மட்டும் நம்ம வவ்வல்ஸ்மோ, மற்ற எல்லா லெட்டருமே வந்து கான்ஸ்டன்ட், அதாவது மெய்யெழுத்துன்னு சொல்லுவோம். இதில் AEIOUவில் EIU அப்படிங்கிறது வந்துட்டு இந்த DX அப்படிங்கிறது மட்டும் அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது வந்து மெய்யெழுத்து. அப்போ இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ மாறுபட்ட எழுத்து வந்து எக்ஸ். அடுத்தது இதில் பாருங்கள், இதில் என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து AC, அடுத்தது DF, இது HKLN. AC நம்பர் கொடுங்க. ஓகேவா? AC A வந்து 1, C வந்து 3, DF D வந்து 4, E வந்து 5, F வந்து என்னது 6. ஓகேவா? அடுத்த HK. ஓகேவா? H வந்து 8, K வந்து 11. அடுத்த LN, L வந்து 12, N வந்து 14. இதில் வந்து எது மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். இது எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று தான் டிஃப்ரென்ஸாக வந்து இருக்குது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் வந்து AB அப்படிங்கிற லெட்டர் இருக்குது, இதில் வந்து DE வந்து ஒரு லெட்டர் இருக்குது, HI இதில் மட்டும் பாருங்கள், இதில் வந்து 2 லெட்டர் 9, 10 அப்படிங்கிற 2 லெட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் வந்து ஒரு லெட்டர் தான் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஓகேவா? 14ல் 12 போனால் மீதி 2. ஓகேவா? இதில் வந்து B, இதில் வந்து I அப்படிங்கிற லெட்டர் மிஸ் ஆகிருக்கும், J அப்படிங்கிற லெட்டர், இதில் LM, மித்தது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு லெட்டர் தான் மிஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த ஒரு இதில் மட்டும் 2 லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா Hம் Kவும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, 13ஆம் சம் பாருங்கள். A/Z, L/O, L/B, SH. ஓகேவா? A/Z அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து 1, இசட்டுக்கு வந்து 26, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருங்க. ஓகேவா? L/O அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. L அப்படிங்கிறது நமக்கு 11, O அப்படிங்கிறது வந்து 15. ஓகேவா? L/B அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. L அப்படிங்கிறது வந்து நமக்கு 11, B அப்படிங்கிறது வந்து LBQ, LMNO, P வந்து 16. ஓகேவா? அடுத்தது S/H, PQ, Q வந்து 17, R வந்து 18, S வந்து 19 வரும். ஓகேவா? H வந்து 8. ஓகே, இதை பார்க்கும்போது AZ அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை ஆப்போசிட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது தோன்றதுனால ஃபஸ்ட் நம்ம ABCD எழுது, அது ஆப்போசிட்டில் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ABCD A to Z வரைக்கும் எழுதுங்க. ஓகேவா? ABCDFGHIJKLMNOPQRSTUVWXYZ. இங்கே பாருங்கள், இதில் வந்து என்னது ஏக்கு ஆப்போசிட் வந்து என்னது Z. ஓகேவா? அப்போ இது ஓகே. அடுத்து பாருங்கள், எல்லுக்கு ஆப்போசிட் ஓவாக இருக்குன்னு பாருங்கள். எல்லுக்கு ஆப்போசிட் ஓ தான் இருக்குது. ஓகே, இதுவும் ஓகே. எல்லுக்கு ஆப்போசிட் நம்ம இப்போ தான் பார்த்தா ஓ அப்படிங்கிறது. அப்போ இது தப்பு. அப்போ எஸ்ஸுக்கு ஆப்போசிட் ஹச்சாக இருக்குன்னு பாருங்கள். இது எஸ், இதுக்கு ஆப்போசிட் வந்து ஹச். அப்போ இது வந்து இதில் வந்து தப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ LB அப்படிங்கிறது. அப்போ மாறுபட்டு இருக்கிறது எல்லும் L/B. ஆன்சர் வந்து C. ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸிஃபிகேஷன் வந்து ஓரளவு பார்த்துட்டோம். உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் சம் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் சம் வந்து நான் PDF கொடுக்கேன். ஓகே, அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகேவா? தேங்க்யூ.